By selling a car for rupees 2 lakh, a man suffered a loss of 20%. The cost price of the car is என்ன? What is the cost price அப்படிங்கிறது தான் கேள்வி. By selling a car for rupees 2 lakh, a man suffered a loss of 20%. The cost price of the car is. சரி, இப்போது நமக்கு எப்போதுமே காஸ்ட் ப்ரைஸ் அப்படிங்கிறது ரெஃபரன்ஸு, அது நமக்கு 100% இல்லையா? 100க்கு மேலே இருந்தால் அது ப்ராஃபிட்டு, 100க்கு கம்மியாக இருந்ததுன்னா அது லாஸ். இப்போ நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, பை செல்லிங் ஏ கார், ஒரு காரை விற்கிறதுனால அவருக்கு எவ்வளோ ரூபாய்க்கு விற்றுருக்கிறாரு அப்படின்னா செல்லிங் ப்ரைஸ் கொடுத்துட்டாங்க. செல்லிங் ப்ரைஸ் அப்படிங்கிறது அவருக்கு 2 lakh. இப்போ இதில் 2 lakhல அவருக்கு எவ்வளோ லாஸ் அப்படின்னா 20% லாஸ். அப்போ 20% அப்படிங்கிறது லாஸ் அப்படிங்கிறது எதை மென்ஷன் பண்ணுறோம்? காஸ்ட் ப்ரைஸில் இருந்து லெஸ் தென் 100%னா தான் நம்ம அதை என்ன சொல்லுவோம்? 20, அதாவது லாஸ் அப்படின்னு சொல்லுவோம். லாஸ்னாலே 100% விட கம்மி. அப்போ அது எவ்வளோ? 20% லாஸ் ஆகிருக்குன்னா அப்போ எவ்வளோ பர்சன்டேஜ் விற்றுருக்கிறாரு அப்படின்னா 80% விற்றுருக்கிறார். ஓகேவா? அப்போ 80% அப்படிங்கிறது அவரோட செல்லிங் ப்ரைஸ். அதனால் அவருக்கு எவ்வளோ லாஸு? 20% லாஸ். அப்போ நமக்கு என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா அவரோட காஸ்ட் ப்ரைஸ்னால் எத்தனை பர்சன்டேஜ்? அது 100%. அது என்ன? அவ்வளோதான் கேள்வி. அப்போது 80% அப்படிங்கிறது நமக்கு 2 lakh. இதே மாதிரி அப்போது அவரோட காஸ்ட் ப்ரைஸ் என்ன? அது 100%. அது எக்ஸ். அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு, அதாவது இங்கே பர்சன்டேஜ் போட்டோன்னா இங்கே பர்சன்டேஜ், இதை எப்படி வேணாலும் மாற்றி போட்டுக்கலாம். அதாவது இங்கே நம்ம எவ்வளோ அமௌண்ட்டுன்னு போட்டோம் அப்படின்னா மேலே எவ்வளோ அமௌண்ட்டுன்னு தான் வரணும். இங்கே அமௌண்ட்டு, இங்கே பர்சன்டேஜ் அப்படிங்கிற கான்செப்ட்டில் வரக்கூடாது. சரியா? ரெண்டு மேலே எப்போதுமே டினாமினேட்டர் ஒரே மாதிரி இருக்கும், இல்லைனா நியூமரேட்டர் ஒரே மாதிரி இருக்கணும். இப்போ எக்ஸ் ஈக்குவல் டு 2 lakh இன்ட்டு 100 டிவைடட் பை 80. 0 0 1 2 is to 4 2s are 8. அப்போது 1 lakh. அப்போது 4 1 lakh டிவைட் பண்ணோம் அப்படின்னா 25,000. அதுபோக இங்கே ஒரு 0. 2,50,000 அப்படிங்கிறது அதோட ஒரிஜினல் ப்ரைஸ். அதில் அவருக்கு 80% அப்படிங்கிறது 2 lakh. சரியா? அப்போ 2,50,000க்கு வாங்கியிருக்கிறாரு. இப்போ அதை எவ்வளோக்கு விற்றுருக்கிறாரு அப்படின்னா 2 lakhக்கு விற்றுருக்கிறார். விற்றதுனால அவருக்கு எவ்வளோ லாஸ் அப்படின்னா 20% லாஸ். இவ்வளோ தான். இது நம்ம ஈஸியாக எப்படி பண்ணுறது அப்படின்னா, இப்போ நம்மளே கூட செக் பண்ணி பார்த்துக்கலாம். இப்போ 2,50,000 அப்படிங்கிறது அவரோட காஸ்ட் ப்ரைஸ் இல்லையா? இப்போது 2,50,000ல் ஒரு 10% அப்படிங்கிறது எவ்வளோ அப்படின்னா ஒரு 0 கட் பண்ணோன்னா அவ்வளோதான் 10%. அதை எப்படி கால்குலேட் பண்ணுறது? 2,50,000 இன்ட்டு 10/100 போட்டோன்னா ஒரு 0 1 0 1 0 1 0. அப்போ ஒரு 0 தான் கட் ஆக போகுது. ரிமைனிங் 25,000. அப்போ 25,000 அப்படிங்கிறது எவ்வளோ? 10%. இப்போ நமக்கு எவ்வளோ குறைஞ்சி விற்றுருக்கிறாரு? 2 லட்சம் தான் விற்றுருக்கிறாரு. அப்போ 50,000 ரூபா குறைஞ்சிருக்கு. அப்போது 25,000 அப்படிங்கிறது 10%னா 50,000 அப்படிங்கிறது 20%. அப்போ கரெக்டு. அப்போ நமக்கு அவர் எவ்வளோவுக்கு வாங்கியிருக்கிறார் அப்படின்னா வாங்கிய காரின் விலை, காஸ்ட் ப்ரைஸ் ஆஃப் த கார், அது 2,50,000. அவ்வளோதான் ஆன்சர். அடுத்த கொஸ்டின். A man bought an old bicycle for rupees 1,250 and he spent rupees 250 on its repair. அதை சீர்படுத்துறதுக்கு ஒரு 250 ரூபா செலவு பண்ணியிருக்காரு. எல்லாம் சரியாகி செலவு பண்ணிட்டார். அதுக்கப்புறம் அவர் விற்கிறாரு 1,400 ரூபாய்க்கு தான் விற்றுருக்கிறார். அப்போது அவரோட லாஸ் பர்சன்டேஜ் எவ்வளோ? இப்போ முதல்ல அவர் வாங்கினது எவ்வளோவுக்கு? 1,250 ரூபாய்க்கு. அப்புறம் ஒரு ரிப்பேர் பார்த்துருக்காரு, அது ஒரு 250 ரூபா. அப்போ மொத்தம் 1,500 ரூபாய் இவருக்கு மொத்த செலவு. இவர் தான் செலவு பண்ணியிருக்காரு. இப்போ இது அவர் விற்கிறது எவ்வளோக்கு விற்றுருக்கிறார் அப்படின்னா 1,400 ரூபாய்க்கு. அப்போ 1,400 ரூபாய்க்கு விற்றுருக்காருன்னா கண்டிப்பாக நஷ்டம் தான். அது எவ்வளோ பர்சன்டேஜ் அப்படின்னு கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. சரியா? இப்போது நமக்கு இந்த 1,500 அப்படிங்கிறது அவரோட ஒட்டுமொத்த செலவு இல்லையா? இதுதான் இது 100% அப்படிங்கிறது. அப்போ இது எத்தனை பர்சன்டேஜ்? அப்போது நம்ம எப்படி கண்டுபிடிக்கலாம்? 100% அப்படிங்கிறது 1,500. அதே மாதிரி 1,400 அப்படிங்கிறது எக்ஸ் பர்சன்டேஜ். அவ்வளோதான். அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு 1,400 இன்ட்டு 100 டிவைடட் பை 1,500. இந்த 2 0 கேன்சல் ஆகிடும். ரிமைனிங் 1,400 டிவைடட் பை 15. 3 5s are 15.
இங்கே 5ஆல் போட்டோம் அப்படின்னா 2 5s are 10, ரிமைனிங் 40 அப்படின்னா 8 5s are 40, ரிமைனிங் 0. அப்போது 3ஆல் வகுத்தோம் அப்படின்னா 3 9 27, ரிமைனிங் 1 10, 3 3s are 9, ரிமைனிங் பாயிண்ட் வச்சுட்டு ரிமைனிங் 10. அப்போ 3 3s are 9, 3 3s are 9, இப்படியே போயிட்டுருக்கும். அப்போது 93.33% இவர் விற்றுருக்கிறார். ஏன்னா இவருக்கு எவ்வளவு லாஸ் தான் நடந்திருக்கு. 1500 ரூபாய்க்கு வாங்கி 1400 ரூபாய்க்கு விற்றுருக்கிறாருன்னா கண்டிப்பாக அவருக்கு லாஸ். அப்போ இது 100%னா இது கண்டிப்பாக லாஸ்னால் 100 விட கம்மியாக இருக்கும். அது எவ்வளோ இருக்குது அப்படின்னா 93.33% விற்றுருக்கிறார். அப்போ அவரோட நஷ்டம் எவ்வளவு அப்படின்னா 100லேருந்து 100ங்கிறது அவர் வாங்கின விலை. இப்போ அவர் எவ்வளோ விற்றுருக்கிறாரு 93.33. அப்போ இதில் அவருக்கு எவ்வளவு நஷ்டம் ஏற்பட்டிருக்கு அப்படின்னா கிட்டத்தட்ட 100லேருந்து 93 கழித்தோம் அப்படின்னா 6.6667 அப்படின்னு போயிட்டே இருக்கும். அப்போ நமக்கு இதுக்கு சரியான விடை அப்படிங்கிறது 6.67 அப்படிங்கிறது சரியான விடை. சரியா? ஆப்ஷன் ஏ. நெக்ஸ்ட் கொஸ்டின். ராம் சோல்ட் a வாட்ச் ஃபார் ₹405, 405 ரூபாய்க்கு விற்கிறாரு. அண்ட் ஏர்ன்ட் a ப்ராஃபிட்னாலே என்னது, அது கிரேட்டர் than 100% தான். எவ்வளோ ப்ராஃபிட் கிடைக்குது அப்படின்னா 20%. அப்போது 20% லாபம் அப்படின்னா அப்போ 120%க்கு விற்றுருக்கிறார். 120% அப்படிங்கிறது 405 ரூபா. இப்போ வாட் வாஸ் இஸ் காஸ்ட் ப்ரைஸ்? காஸ்ட் ப்ரைஸ் அப்படிங்கிறது எவ்வளோ எப்போதுமே அது 100%. அதுதான் காஸ்ட் ப்ரைஸ், அது எக்ஸ். அப்போது எக்ஸ் ஈக்குவல் டு 405 into 100 divided by 120. 0 0 cancel வேணும். 5 2s are 10, 6 2s are 12, 6 6 are 36, remaining 4, 45 அப்படின்னா 7 6 are 42, remaining 3 30 அப்படிங்கிறது 5 6 are 30. 67.5 into 5. அப்போ இதை மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக 300 சம்திங் இருக்கணும். அதுக்கு ஆன்சர் 337.5 அப்படிங்கிறது ஆன்சர். இதுதான் சரியான விடை. ஓகேவா? அப்போது இதில் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா 405 ரூபாய்க்கு அந்த பொருளை விற்றுருக்கிறார். அப்போ அவருக்கு லாபம் எவ்வளோ கிடச்சிருக்குன்னா 20%. அப்போ ப்ராஃபிட் அப்படின்னாலே அது எவ்வளோ இருக்கும்? காஸ்ட் ப்ரைஸை காட்டிலும், காஸ்ட் ப்ரைஸ்னால் அது 100%. அப்போ நமக்கு ப்ராஃபிட் இருந்தது அப்படின்னா அது 20%. அப்போ மொத்தம் கொடுக்கணுன்னா 120% அப்படிங்கிறது தான் அவர் டோட்டலாக அந்த செல்லிங் ப்ரைஸ் அப்படிங்கிறது. அப்போ அவரோட காஸ்ட் ப்ரைஸ் என்ன? காஸ்ட் ப்ரைஸ் அப்படிங்கிறது என்ன? அதுதான் ரெஃபரன்ஸ் பாயிண்ட் 100% அப்படிங்கிறது. ஓகேவா? அடுத்த, ராமன் பை a வாஷிங் மிஷின் for rupees 13,500 and sells it at a loss of 12%. 12% நஷ்டத்துக்கு விற்றுருக்கிறார். வாட் இஸ் த செல்லிங் ப்ரைஸ் ஆஃப் த வாஷிங் மிஷின்? இப்போ ஒரு பொருளை வந்து 13,500 ரூபாய்க்கு வாங்கியிருக்கிறார். அப்போ இதான இது காஸ்ட் ப்ரைஸ், அதுதான் 100% அப்படிங்கிறது. ஓகேவா? இப்போ அதை எவ்வளோ விற்றுருக்கிறார் அப்படின்னா 12% லாஸ். அப்போ 100ல் 12% லாஸ் அப்படின்னா 100 விட கம்மியாகணும். அப்போ அது எவ்வளவு? 88% விற்றுருக்கிறாரு. அதுதான் என்னது செல்லிங் ப்ரைஸ். அது எவ்வளவு அப்படிங்கிறது தான் கேள்வி. ஓகேவா? அப்போ நம்ம என்ன பண்ணிடலாம், 100% அப்படிங்கிறது நமக்கு 13,500. அப்போது 88% அப்படிங்கிறது எவ்வளோ? எக்ஸ். இப்போ இந்த எக்ஸை மட்டும் வச்சுட்டு அப்படியே கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணோன்னா கிடச்சிடும். அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு 13,500 into 88 divided by 100. 2 0 கேன்சல் ஆகிடும். ரிமைனிங் 135 into 88 அப்படிங்கிறது இதை நம்ம மல்டிப்ளை பண்ணால் போதும். 135 into 88, 8 5s are 40, remaining 4, 8 3s are 24, plus 4 not 28, remaining 2, 180 is 8, 8 plus 2 10. அதே மாதிரி இங்கேயும் 1080, 08811, 11,880. அப்போது 13,500 ரூபாய்க்கு வாங்கி 11,880 ரூபாய்க்கு விற்றுருக்கிறார். இப்போ நமக்கு என்ன கேட்டிருக்கிறாங்க, வாட் இஸ் த செல்லிங் ப்ரைஸ் ஆஃப் த வாஷிங் மிஷின்? செல்லிங் ப்ரைஸ் 12% லாஸில் எவ்வளோ விற்றுருக்கிறார் அப்படின்னா 11,880. ஓகேவா? அடுத்த கொஸ்டின். A fruit seller bought 12 boxes of grapes for rupees 160 each. A fruit seller bought 12 boxes.
ஒரு பாக்ஸோட விலை 160 ரூபா. அப்போ மொத்தம் 12 பாக்ஸ் வாங்கியிருக்கிறாரு. ஒரு பாக்ஸோட விலை அப்படிங்கிறது 160 ரூபா. அப்போ 160 × 12ன்னு போட்டிருந்தோம் அப்படின்னா 160 அப்படிங்கிறது 320, 0 மீதம் 32, 192, மொத்தம் 1920 ரூபாய்க்கு வாங்கியிருக்கிறார். இப்போ என்ன ஆயிடுச்சு அப்படின்னா 2 பாக்ஸஸ் வேர் டேமேஜ்டு, 2 பாக்ஸ் வந்து அழியிருச்சு. அப்போ ரிமைனிங் உள்ள பாக்ஸை ஹீ சோல்ட் த ரிமைனிங் பாக்ஸ் ஃபார் ₹200 ஈச். அப்போ 2 பாக்ஸு அழுகிடுச்சு அப்படின்னா ரிமைனிங் அங்கே இருக்கிறது 10 பாக்ஸ் தான். இது எவ்வளோக்கு விற்கிறார் அப்படின்னா 200 ரூபீஸ்க்கு விற்கிறாரு. அப்போ 10 × 200 அப்படிங்கிறது 2000 ரூபீஸ்க்கு விற்றுருக்கிறாரு. அப்போ 1920 அப்படிங்கிறது காஸ்ட் ப்ரைஸ் 1920, 2000 அப்படிங்கிறது செல்லிங் ப்ரைஸ். இப்போ அவருக்கு 1900 அப்படிங்கிறது நமக்கு 100%. அப்போ அதை விட கூடுதலாக தான் இருக்கு இல்லையா, கிரேட்டர் தென் 100% தான். அப்போ செல்லிங் ப்ரைஸ் அப்படிங்கிறது இப்போ இவருக்கு ப்ராஃபிட் தான் கிடச்சிருக்கு. அப்போ ப்ராஃபிட் அப்படின்னாலே கிரேட்டர் தென் 100%. ஓகே, இப்போ அதெல்லாம் பிரச்சனை இல்லை. இப்போ அவரோட லாப சதவிகிதம், ப்ராஃபிட் பர்சன்டேஜ். அப்போ ப்ராஃபிட் எவ்வளோ இருக்குது, 1920லேருந்து 2000 ரூபாய்க்கு விற்றுருக்கிறார் அப்படின்னா 80 ரூபா அப்படிங்கிறது அவரோட ப்ராஃபிட். அப்போ அந்த 80 ரூபான்னு சொல்கிறோம் இல்லையா, அது எவ்வளோ பர்சன்டேஜ் அப்படிங்கிறதுன்னு கேட்குறாங்க. அப்போ அதை எப்படி பண்ணுறது அப்படின்னா 1920 ரூபா இருக்கு இல்லையா, அது நமக்கு 100% அப்படின்னா 80 ரூபா அப்படிங்கிறது X%. அப்போ X = 80 × 100 / 1920. 0 கேன்சல் ஆகிடும். 5 2s are 10, இங்கே 12னா 9 2s are 18, ரிமைனிங் 12, 6 2s are 12. 16 மல்டிப்ளை பண்ணோம்னா 5 × 16 அப்படிங்கிறது 80, 6 × 16 அப்படிங்கிறது 96. அப்போ 25 / 6, 4 6 are 24, ரிமைனிங் 110, 1 6 is 6, ரிமைனிங் 4 40, 6 6 are 36, ரிமைனிங் 4, 6 6 are 36. அப்போ 4.167 அப்படிங்கிறது ஆன்சர். சரியா? அப்போ 80 ரூபா ப்ராஃபிட் அப்படிங்கிறது அது எவ்வளவு சதவீதம் அப்படின்னா 4.167% அப்படிங்கிறது ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின். A man buys 10 articles for ₹8 and sells them at a rate of 1.25 per article. His gain is, அவருடைய லாபம் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ எக்ஸாம்பிள் 10 ஆர்டிக்கிள் அப்படிங்கிற இடத்துல 10 பேனான்னு வச்சுக்கோம், 10 பென்னு. அது எவ்வளோக்கு வாங்கியிருக்கிறார் அப்படின்னா 8 ரூபாய்க்கு வாங்கியிருக்கிறார். அப்போது ஒரு பெண்ணோட விலை என்ன அப்படின்னா 8 / 10, அப்போது 0.8. இதை நம்ம சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா 80 பைசான்னு கூட ஞாபகம் வச்சுக்கலாம். சரியா? 80 பைசாவுக்கு வாங்கியிருக்கிறார். இப்போ அதை எவ்வளோ விற்கிறார் அப்படின்னா ஒரு பேனாவை, ஒரு ஆர்டிக்கிள் அல்லது ஒரு பேனா 1.25, அதாவது 1.25 அப்படிங்கிறது 0.8 அப்படிங்கிறதுக்கு வாங்கி 1.25 அப்படிங்கிறது விற்கிறாரு. அப்போ இதை நம்ம பைசாவில் சொல்லணும் அப்படின்னா 125 பைசாவுக்கு விற்கிறார். இது அவரோட செல்லிங் ப்ரைஸ், இது அவரோட காஸ்ட் ப்ரைஸ். இப்போ அவரோட பர்சன்டேஜ் ஆஃப் ப்ராஃபிட், அதாவது கெயின் பர்சன்டேஜ் எவ்வளோ அப்படின்னு கேட்குறாங்க. 80 பைசாலேருந்து இப்போ 125 பைசா விற்றுருக்கிறாரு. 80 பைசாங்கிறது காஸ்ட் ப்ரைஸ், அது 100%. அப்போது 125 பைசே அப்படிங்கிறது அது எவ்வளவு பர்சன்டேஜ், அது X. அப்போ நம்ம இதை அப்படியே இது மாதிரி தான் கிராஸ் மல்டிப்ளிகேஷன் போட்டுடலாம். 100% அப்படிங்கிறது 80 பைசை. அதே மாதிரி X% எவ்வளோன்னு தெரியாது, அது 125 பைசை. அப்போது X = 125 × 100 / 80. 0 0, 2 4s are 8, 4 2s are 8, 5 2s are 10, 4 2s are 8, 5 2s are 10. 5 × 125 அப்படிங்கிறது 625 / 4. இது நம்ம சிம்பிளிஃபை பண்ணோம் அப்படின்னா 1 4 is 4, ரிமைனிங் 22னா 5 4s are 20, ரிமைனிங் 25னா 6 4s are 25, 24, ரிமைனிங் 110னா 2 4s are 8, ரிமைனிங் 20, 5 4s are 20. அப்போது எவ்வளோ ப்ராஃபிட்டில் விற்றுருக்கிறார் அப்படின்னா 80 பைசாலேருந்து 125 பைசா கூடுதலாக தான் விற்றுருக்கிறார். அப்போ ப்ராஃபிட்டு அது எவ்வளோ இருக்குது அப்படின்னா காஸ்ட் ப்ரைஸ்னால் 100%. அப்போ எக்ஸுங்கிறது எவ்வளோனா 156.
100 விட கூடுதல். அப்போ எவ்வளோ 100 விட கூடுதல் அப்படின்னா 56.25% கூடுதல். இந்த பர்சன்டேஜ் தான் அங்கே எப்படி எழுதியிருக்காங்க ஆப்ஷனில் அப்படின்னா 56.25 அப்படிங்கிறத 1/4%ன்னு போட்டுருக்காங்க. ஓகேவா? 56.25% அவருக்கான ப்ராஃபிட். ஆப்ஷன் டிங்கிறது சரியான விடை. அடுத்து, முகமது செல்ஸ் எ ஷர்ட் காஸ்டிங் ₹300 at a 20% loss to Salim. Salim sells it at a profit of 10%. At what price did Salim sell the shirt? சரி, முகமது அப்படிங்கிறவர் இவர் சலீமுக்கு விற்கிறார். எவ்வளோ விற்கிறார் அப்படின்னா, முகமது முதல்ல ₹300 வாங்கியிருக்கிறார். இப்போ சலீம்கிட்ட என்ன பண்ணுறாரு அப்படின்னா 20% லாஸில் விற்கிறார். அடுத்து என்ன ஆச்சு அப்படின்னா, சலீம் விற்கிறாரு அட் ஏ ப்ராஃபிட் ஆஃப் 10%. சலீம் அடுத்த ஒரு ஆள்கிட்ட விற்கிறாரு அட் ஏ ப்ராஃபிட் ஆஃப் 10%. அப்போ 10%ன்றது ப்ளஸ். இப்போது அட் வாட் ப்ரைஸ் டிட் சலீம் செல் த ஷர்ட்? எவ்வளோ ரூபாய்க்கு சலீம் விற்றுருக்கிறாரு அப்படிங்கிறது. இப்போ நம்ம இதில் என்ன பண்ணிடலாம் அப்படின்னா, ₹300 வாங்கியிருக்கிறார். அப்போ ₹300 வாங்கினதுக்கப்புறம் 20% நஷ்டம் அப்படின்னா அப்போ 80%க்கு விற்றுருக்கிறார். 80/100. அடுத்து 10% லாபம், அப்போ 100 விட கூடுதல், அப்போ 110/100. இப்போ இந்த 100 கேன்சல் ஆகிடும், இந்த 0 இங்கே கேன்சல் ஆகிடும், இங்கே 0 இங்கே கேன்சல் ஆகிடும். அப்போ எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா 3 8 24, 24ஐயும் 11ஐயும் மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா 24க்கு 4 மீது 2, 24 2 26. அப்போ ₹264 அவர் அது விற்றுருக்கிறாரு. ஓகேவா? சலீம் செல்ஸ் டிஷர்ட் அட் காஸ்ட் ஆஃப் 264 அப்படிங்கிற ப்ரைஸுக்கு அவர் விற்றுருக்கிறார். அப்போ இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் ஏ. இந்த மாதிரி 20% லாஸ், அகெயின் 10% ப்ராஃபிட். லாஸ்னால் நெகட்டிவ் யூஸ் பண்ணிக்கணும், ப்ராஃபிட்னா பாசிட்டிவ் யூஸ் பண்ணிக்கணும். இவ்வளோதான் கேள்வி. ஓகேங்களா? சரி, ஓகே. நெக்ஸ்ட் வீடியோவில் ரிமைனிங் சம்மை பார்க்கலாம். தேங்க்யூ.